ஏப்ரல் 1, 2025 முதல் டிடிஎஸ் துறையில் மக்கள் ஒரு பெரிய நிவாரணத்தை பெறப்போகிறார்கள். புதிய டிடிஎஸ் விதிகளை அமல்படுத்துவதன் மூலம் எஃப்டி முதலீட்டாளர்கள் அதிக நன்மைகளை பெறுவார்கள். யூனியன் பட்ஜெட் 2025 அரசின் வரி தொடர்பான பல மாற்றங்களை அறிவித்தது. இந்த எபிசோடில் மூலதனத்தில் கழிக்கப்பட்ட வரி விதிகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மாற்றம் ஏப்ரல் 1, 2025 முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த மாற்றத்திற்கு பிறகு நிலையான வைப்புத்தொகை செய்பவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிடிஎஸ் என்பது மூலதனத்தில் கழிக்கப்படும் வரி என்று சொல்லலாம். வங்கியில் எஃப்டியில் பெறப்படும் வட்டி ஒரு குறிப்பிட்ட வரம்பை மீறும் போது வங்கி டிடிஎஸ்ஐ கழிக்க வேண்டும். மூத்த குடிமக்களுக்கும் மூத்த குடிமக்கள் அல்லாதவர்களுக்கும் இந்த வரம்பு வேறுபட்டது. பட்ஜெட்டில் தேவையற்ற டிடிஎஸ் விலக்குகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை என்பதற்காக இந்த வரம்புகளை பகுத்தறிவு செய்ய முன்மொழியப்பட்டது. மூத்த குடிமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் வட்டி வருமானத்தில் டிடிஎஸ் வரம்பை அரசாங்கம் இரட்டிப்பாக்கியுள்ளது. ஏப்ரல் 1 முதல் ஒரு நிதியாண்டில் மொத்த வட்டி வருமானம் ₹1,00,000 தாண்டினால் மட்டும் வங்கிகளால் டிடிஎஸ் கழிக்கப்படும். அதாவது ஒரு மூத்த குடிமகனின் மொத்த வட்டி வருமானம் இந்த வரம்பிற்குள் இருந்தால் டிடிஎஸ் கழிக்கப்படாது. இந்த விதி நிலையான வைப்புத் தொகைகள், தொடர்ச்சியான வைப்புத் தொகைகள் மற்றும் பிற சேமிப்பு கருவிகளிலிருந்து பெறப்படும் வட்டிக்கு பொருந்தும். சாதாரண குடிமக்களுக்கான வட்டி வருமானத்திற்கான டிடிஎஸ் வரம்பு ₹40,000 ₹50,000 உயர்த்தப்பட்டுள்ளது. மொத்த வட்டி வருமானம் ₹50,000க்குள் இருந்தால் எந்த டிடிஎஸ் கழிக்கப்படாது. எஃப்டி வட்டியிலிருந்து வருமானத்தை நம்பியிருப்பவர்களின் வரிச்சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. லாட்டரி தொடர்பான டிடிஎஸ் விதிகளை அரசு எளிமைப்படுத்தியுள்ளது. ஒரு வருடத்தில் மொத்த வெற்றிகள் ₹10,000 தாண்டும் போது டிடிஎஸ் கழிக்கப்பட்டது. இப்போது ஒரு பரிவர்த்தனை ₹10,000க்கு மேல் இருக்கும்போது மட்டுமே டிடிஎஸ் கழிக்கப்படும். காப்பீட்டாளர்கள், முகவர்கள் மற்றும் தரகர்கள் இப்போது அதிக டிடிஎஸ் வரம்புக்கான பலனை பெறுவார்கள். காப்பீட்டு கமிஷனுக்கான டிடிஎஸ் வரம்பு $15,000 $20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. பரஸ்பர நிதிகள் மற்றும் பங்குகளில் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் இப்போது அதிக விலக்கு வரம்பின் பலனை பெறுவார்கள். ஈவுத்தொகை வருமானத்திற்கான டிடிஎஸ் வரம்பு ₹5,000 ₹10,000 உயர்த்தப்பட்டுள்ளது.